Hi butterflies, welcome back to Take Cook Sunshine Garden Ram. ஸோ ஐ ஹோப் போன பார்ட்டில் நம்ம நெல்சனோட வெல்கம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெல்சனை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டோரி கொண்டு போகிறேன் அப்படின்றப்ப எப்படி கொண்டு போக போகிறேன்னு தெரியலை. பட் நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நான் நெல்சனை யாரையும் பயமுறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன்டா. அண்ட் எனிவே தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ராம். ஸோ டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலான்டா. ஸோ நெக்ஸ்ட் டே தான் நம்ம டேங் அப்படியே டேங் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிறது. ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டேங் வந்து ஜங்குக்கோட எம்ப்ரஸ்லேருந்து வேக்கப் ஆகும்போது அதை டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி பயத்தோடையும் கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா 2 பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தரை பிடிச்சிருக்கு. நம்ம டேங்கும் அந்த கில்ட்டியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படியே ஜங்குக்கு தாண்டா வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏய் பொண்டாட்டி, இப்படி தூங்கும்போது ஒருத்தவங்கள பார்த்தா தப்பு கிடையாதா? ம் ஏன் சொந்தமான பொருளை நான் பார்க்குறேன், எதுலன்னா தப்பு இருக்குது அப்படின்வாங்க. நம்ம ஜங்குக்கும் சின்ன ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அப்படியே டேங்க தாண்டா அவங்களுக்கு கீழே வந்து படுக்கிற மாதிரி வச்சுட்டு அவங்க வந்து டேங்க் மேலே படுத்துக்கிடுவாங்க. அவங்களோட 2 கையுமே வந்து பெட்டில் தாண்டா சப்போர்ட் பண்ணியிருக்கும். கொஞ்சம் கேப் இருக்கும் அவங்க 2 பேருக்குமே. டேங்க்லாம் என்னடா இன்ன வரைக்கும் இந்த பொசிஷனே இல்லை, எப்படா இந்த பொசிஷனுக்கு அதுக்குள்ளே வந்தோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜங்குக், ம் உன் பொருளை நீ பார்க்கும்போது என் பொருளை நான் பார்க்கக்கூடாதா? அதுக்குன்னு இப்படியா? ம் உனக்கு அந்த ஆங்கிள் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு இந்த ஆங்கிள் தான் பிடிச்சிருக்கு. பொறுக்கி காலங்காத்தாலே உன் பேச்ச ஆரம்பிச்சிட்டேல, தள்ளிப்போ, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். எத்தனை நாளைக்கு தான் அப்படி தள்ளி விடுவேன் நானும் பார்க்குறேன். பார்க்கறதில்ல போகிறேன், லைஃப்லாம் உன்னை தள்ளி மட்டும்தான் விட போகிறேன். பார்ப்போமே எத்தனை நாளைக்குன்னு அப்படின்ட்டுவாங்க. நம்ம டேங் வந்து டக்குன்னு ஜங்குக்கை தள்ளி விட்டு ரெஸ்ட் ரூம் தாண்டா போயிருப்பாங்க. ஸோ ஹாப்பியாக தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு அவங்களும் வந்து அவங்களுக்கான திங்ஸை தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை, சும்மா திருப்பி எங்கேயும் போறியா? ஏய் இல்லைடா, ஹெட் ஆஃபீஸில் தான் கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் நேற்றே உன்கிட்ட சொல்லணுன்னு தான் இருந்தேன். அதானே, கடைசி நேரத்தில் தான் எல்லாத்தையும் சொல்லுவீங்க. இல்லை டேங், நான் சொல்கிறத கேளேன். எனக்கு ஒன்றும் உன்கிட்ட கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. எப்போ உன்னை மேரேஜ் பண்ணேனோ அப்போயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கெல்லாம் எப்போ வேலை வரும், வேலை இருக்காது, எப்போல்லாம் போவீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு. அதனால நீ ஒன்றும் என்கிட்ட சொல்ல தேவை கிடையாது. அப்படி இல்லை டேங், நேற்று தருணோட கேஸ் வந்துச்சுல, அவன் இப்போதைக்கு கஸ்டடியில் தான் இருக்கான். கண்டிப்பாக இன்றைக்கி அவனுக்கு ஜாமீன் கிடைக்காது. நாளைக்கு மண்டே தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கொஞ்சம் பெரிய ஆளுன்றனால, ஐ மீன் அந்த செக்யூரிட்டிஸ் இவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தருணுக்கு இதில் விருப்பம் இல்லை. அவன் அதனால தான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவிடன்ஸும் க்ரியேட் பண்ணணும். ஸோ நீ கொண்டே அங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா எவிடன்ஸ் இல்லை அப்படின்ட்டு நாளைக்கே அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான். ஜங்குக், அவன் எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவனுங்களை ரிலீஸ் பண்ண முடியாதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி நர்வஸ் தானே கேட்பாங்க. ஸோ ஜங்குக்கும் புரியுது. சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு டேங்கை தான் வந்து ஹக் பண்ணிக்கிடுவாங்க. டேங், எனக்கு நல்லா புரியுது, நீ உனக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவன் ஒருத்தவங்கள கொலை பண்ணியிருக்கான். அப்படின்றப்ப அதுக்கு தக்கன தண்டனையாச்சும் அவனுக்கு கிடச்சி தான் ஆகும். நீ தற்காப்புக்காக தாக்குனதும் அவன் கொலை பண்ணதும் ஒன்றும் கிடையாது, புரியுதா? ஒருவேளை நானும் அவனை கொலை பண்ணியிருந்தா நானும் இந்த நிலைமையில தான் இருந்திருப்பேன். டேங், 2க்குமே வித்தியாசம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கோ. சும்மா சும்மா எப்பயுமே உன்னை ஒரு கில்ட்டியில் வச்சுக்கிட்டே இருக்காத. அப்படியெல்லாம் இல்லை ஜங்கோ, நானும் வரலாமா? இல்லை டேங், பெரிய சம்மந்தப்பட்ட இடன்றனால செக்யூரிட்டி இன்னைக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் தான், நான் வந்துடுவேன், பயப்படாத சரியா? பார்த்துரு. நான் வேற அம்மாவை இன்னைக்கு பார்க்க போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு.
சரி. பார்த்து போயிட்டு வா. அம்மாவ கூட்டிட்டு போ. இல்லைன்னா ஜின்பாவ ம்ஹ்ம். அவனுக்கு இன்னைக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பார்ட்டி இருக்குன்னு சொன்னான். அம்மா அதில நான் போய் பார்த்துட்டு வந்துருவேன். அப்படியே நேரா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீ வீட்டுக்கு வந்தப்ப என்ன பிக்கப் பண்ணிட்டு வந்துரு. ஓகேயா? ம். சரி. தேங் அது வந்து சரி இன்னைக்கு வரமாட்டேன். இது எதுல சொல்லணும்? அட்லீஸ்ட் நாளைக்கு வர மாரியாச்சும் பிக்கப் பண்ணிட்டு வா. நானும் இன்னைக்கு ஒரு நாள் அம்மா, அப்பா கூட இருந்துட்டு வரேன். சாரிட்டயா. இத உன்ட்ட எப்படி சொல்லணும்னு தெரில. நைட்டு அன்டைம்ல தான் அந்த மெசேஜ் வந்துச்சு. அதான் தூக்கத்த டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. ஜங்குக், போலீஸ் டியூட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நீ ஹெட் கமிஷனருன்றப்ப உனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நான் புரிஞ்சுக்கிற மாட்டேன்லாம் நினைக்காத. சின்ன வயசுலேருந்து அம்மாவையும், ஜின்மினையும் பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். அதனால நீ இத எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன நானும் வேலைக்கு போயிட்டேன்னா சண்டே தான் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும். இந்த சண்டே இல்லைன்னா என்ன? அடுத்த சண்டே நான் உன் கூட தானே இருக்க போறேன். அப்புறம் என்ன? நீ கரெக்டா நேரத்துக்கு சாப்பிடணும். சரியா? ம். லவ் யூ டேயாங் அப்படின்டுவாங்க. டேயாங் வந்து ஜங்குக்க பார்த்துட்டு ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவாங்கடா கீழே கிச்சனுக்கு தான். நம்ம ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க திங்ஸ் தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாரி. அதுக்கப்புறம் அவங்களும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழ தான்டா வருவாங்க. நம்ம டேயாங் தான் ஃபுட் வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும். யூஜினுமே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு தான்டா இருப்பாங்க. நம்ம ஜங்குக் தான் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவாங்க. "ரொம்ப பார்க்காதடா, உன் பொண்டாட்டி தான் இன்னைக்கு ஒரு நாள் எல்லாருக்கும் நான் சர்வ் பண்றேன்னு சொன்னியாம். அதான் பண்ண சொன்னேன்." இப்ப என்ன? என்ன நான் வேலை பார்க்கக்கூடாது, ஏன் வேலை பார்க்க விட்டீங்கன்னு எதுவும் கேட்கலையே. எப்பயும் நீங்க உட்கார மாட்டீங்க, இன்னைக்கு உட்காந்துருக்கீங்களே அதான் புதுசா பார்த்தேன். ம். அப்ப வீட்ல நான் தான் இருந்தேன். இப்ப தான் என் மருமகன் வந்துட்டியால, இனிமேல் அவன் பார்த்துக்கிருவான். இதில என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. சரி பசிக்குது. ஜங்குக் பேசுனது போதும் வந்து உட்காருங்க. அப்டின்னாங்க. ஜங்குக்கும் வந்து உட்காந்துருவாங்கடா. ஜின்வா வந்து அமைதியா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதுன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னு. ஏன்னா ஜின்வா பார்த்தோம் அப்டின்னா எப்பயுமே பேசிக்கிட்டு, விளையாண்டுக்கிட்டு, சண்டை போடுறது தான் வழக்கம். இன்னைக்கு ரொம்ப சைலன்ட்டா இருக்காரு. ஸோ அது பார்க்க டேங்க்கே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். "ஏய் என்னடா வாய மூடிட்டு இருக்க? எதுவும் பிரச்சனையா?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. எனக்கு என்ன பிரச்சனை இருக்கும்போது, நீங்க இருக்கும்போது?" "காலேஜ்ல ஒர்க்கு கொஞ்சம் அதிகமா, அதான் டயர்டா இருக்கு." ம். எப்ப பார்த்தாலும் அந்த ஃபோனையே பார்த்துக்கிருந்தா எப்படி டயர்ட் இல்லாம இருக்கும்? "அம்மா, நான் படிக்க தாம்மா செய்றேன். கேம் இல்லம்மா. இத ஒண்ணா சொல்லிடுறேன் ஆனா ஊனா." "பேபி, நான் எதுவும் பேசல. போதுமா?" அப்படின்ட்டு யூஜி பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஜேஹோப்பும் வந்து, ஐயோ! இவன்ட்ட என்னத்த பேச அப்படின்ட்டு தான் அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜின்வா வந்து அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிருவாங்க பாய் சொல்லிட்டு. எல்லாருக்குமே ஒரு மாரி இருக்கும். என்னாச்சு அப்படின்ட்டு தெரியாம. ஸோ நம்ம டேங் வந்து ஜங்குக்க தான்டா பார்ப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி தான் பார்ப்பாரு. எதுவும் பேச மாட்டாரு அதுக்கப்புறம். ஸோ நம்ம டேங் வந்து ஃபுட் சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம யூஜின் அப்புறம் ஜேஹோப் அங்க வந்து போயிருப்பாங்க சாப்பிட்டுட்டு. ஜங்குக் மட்டும் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டேங் வந்து சர்வ் பண்ணிட்டு அங்க பக்கத்துல தான் நிப்பாங்க. பட் ஜங்குக் என்ன நெனச்சான்னு தெரியல. திருப்பி டேங்க டக்குன்னு புடிச்சு இழுத்து அவங்க லேப்ல உட்கார மாரி உட்கார வச்சிருப்பாங்க. நம்ம டேங்க்லாம் ஷாக்கா இருக்கும். "ஜங்குக் என்ன பண்ற? யாராச்சும் பார்க்க போறாங்க. கைய விடு." "ஏய் அவ்வளோ நேரம் நின்டுக்கிட்டு இருந்தா எனக்கு வலிக்குது தெரியுமா?" நிக்கிறது நானு. வலிச்சா என் காலு தான் வலிக்கும். உனக்கு எதுக்கு வலிக்குது? லூசா? அப்புறம் உன்னைய ஹார்ட்ல வச்சிருக்கேன்டா. நீ பாட்டுக்கு ரொம்ப நேரம் நின்டா ஹார்ட் வலிக்குதுல்ல. அப்படின்ட்டுவாங்க. டேங்லாம் ஒரு மாரி கடுப்பா பார்ப்பாங்க. காலங்காத்தாலே கிரின்ஜ் பண்ணாத ஜங்குக். எரிச்சலா வருது. சாப்பிட்டு கிளம்பு. சாப்பிடலாம். ஊட்டி விட்டா நல்லாயிருக்கும். நீ என்ன சின்ன பையனா? இன்னும் உனக்கு ஊட்டி விடுறதுக்கு? வாய மட்டும் சாப்பிடு. நான் அதுக்குள்ளேயே உனக்கு பனானா ஷேக் போட்டு எடுத்துட்டு வரேன். அப்படின்ட்டு அங்கேருந்து எந்திரிச்சு தான் கிளம்பியிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு டக்குன்னு சாப்பிட்டு அவரு கிச்சனுக்கு தான் போவாரு. ஸோ அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேங் தான்டா மில்க் ஷேக் வந்து ஜார்ல வந்து அந்த பனானா, அப்புறம் மில்க்கு இதெல்லாம் தேவையான திங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஹனி இதெல்லாம்.
நம்ம டேங் வந்து பின்னாடி கவனிக்காதனால முன்னாடி தானே ஃபுல் ஃபோக்கஸா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ ஃபைனலா அந்த ஜாரோடது வந்து மேல தான் வப்பாரு. திடீர்னு பார்த்தோம் அப்டின்னா, யாரோ அவங்களோட பேக் சைட் நெக்ல கிஸ் பண்ற மாரி இருக்கும். ஒரு மாரி பதட்டத்துல டக்குன்னு திரும்புவார்றா. அந்த டயத்துல வந்து அவர் கை தெரியாம பட்டு ஜார் ஆன் ஆயிருக்கும் போல. ஸோ அந்த கேப்பையும் சரியா க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ அதுக்குள்ள இருக்க எல்லா திங்ஸும் அடுப்படி ஃபுல்லா சிதறியிருக்கும். நம்ம டேயாங் மேல ஃபுல்லாமே ஏன்னா, அவர்தால அதுக்கு பக்கத்துல நிக்கிறாரு. அவர் பேக் சைடு, அதுக்கப்புறம் அவர் ஃபேஸ் கிட்ட எல்லா இடத்துலயும் ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்புட்ன்னா, நம்ம ஜங்குக்குமே அப்படிதான்டா இருக்கும். அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அவரோட ட்ரெஸ்லலாம் இருக்கும். நம்ம டேங்லாம் செம்ம கோவமா பார்ப்பாரு ஜங்குக்க. நம்ம ஜங்குக் இந்த சின்ன குழந்தைங்கலாம் தப்பு பண்ணிட்டு, அவங்க அம்மாட்ட அடிக்க தப்பிக்கும்போது ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்கல்ல. களவாணித்தனமா அந்த மாரி தான் ஸ்மைல் பண்ணுவாரு. "சிரிக்காதடா! கொலை பண்ணிருவேன் உன்ன." சாரி சாரி டேயாங். அது வந்து நான் என்ன நெனச்சேன்? இங்க பாரு அடுப்படி எப்படி நாசமாயி கிடக்குன்னு. அம்மா வந்து பார்த்தா என்ன தான் திட்டுவாங்க. ஆ இப்ப ஐயோ! தயவு செஞ்சு வெளிய போடா. ஏய் ரொமான்ஸ் பண்ணலான்னு வந்தேன்டா. இப்படி திட்டுறியே! ரொமான்ஸ் பண்ணணும்னா அதுக்கான நேரங்காலம்லாம் இருக்குல்ல. இப்படிதான் நான் வேல பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து பண்ணுவியா? டேய் நீ கிச்சன் ரொமான்ஸ்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? அது என்ன கிச்சன் ரொமான்ஸு? அது வந்து அப்படின்ட்டு டேங் கிட்ட தான்டா வருவாங்க. நம்ம டேங் வந்து அவங்கள அறியாமயே பின்னாடி தான்டா போவாங்க. அந்த செல்ஃப் வேற இருக்குன்றனால அதுக்கு மேல பின்னாடியும் போ முடியாது. ஸோ நம்ம ஜங்குக் தான் டேங்கோட 2 சைடுமே அவங்க கைய வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிருவாங்க. ஜ ஜங்குக் என்னடா? நீ தான் என்னான்னு கேட்டல? அதான் சொல்ல போறேன். ம். சொல்றதுக்கு எதுக்கு இவ்ளோ பக்கத்துல வரணும்? அது வந்து என்னன்னா, எனக்கு ஓரலா சொல்றத விட பிராக்டிகலா செஞ்சு காட்டுறது பிடிக்கும். அதான். ம். எனக்கு வந்து பிராக்டிகல்லாம் பிடிக்காது. தள்ளி போ. ஷோ! அமைதியா இருடா. எப்படி சுத்தம் பண்ணணும்னு சொல்லிக் குடுக்குறேன். அப்படின்ட்டு டேங்க் கிட்ட தான்டா வருவாங்க. அவங்க கழுத்துல வந்து அந்த தெறிச்சதுக்கான ஒரு சின்ன அந்த சொட்டு மாரி இருக்கும் போல, அந்த ஜூஸ் மட்டும். ஸோ, அது அப்படியே ஜங்குக்கு வந்து அவங்க நாக்கால தான்டா நக்கும். அவங்க ஒரு மாரி மூவ்மெண்ட்டே டிஃப்ரெண்ட்டா இருக்கும் ஹார்ட்டா. நம்ம டேங்லாம் டக்குன்னு அவங்க கண்ண இறுக்க மூடிக்கிருவாங்க. பார்க்குறதுக்கே அந்த மூவ்மெண்ட் அப்படி போகும் ஒரு மாரி. ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துல இருக்கிறத லிக் பண்ணிட்டு, டேங்கோட நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு இருக்க கழுத்துல இருக்கிறத தான்டா அப்படியே லிக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம டேங்லாம் இன்ன வரையும் கண்ண தொறந்திருக்கவே மாட்டாங்க. அவங்க ப்ரீத்திங் மட்டும் ரொம்ப ஒரு மாரி லிமிட்டே இல்லாம மேலேயும் கீழயும் போயிட்டு வரும். ஸோ ஃபைனலா அந்த நெக் சைடு இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டு, டேங்கோட ஃபேஸ தான்டா பாப்பாங்க. அங்க ஒரு செக்ஸ்ல கொஞ்சோண்டு இருக்கும். அத தான்டா அப்படியே கிஸ் பண்ணிட்டு லிக் பண்ணுவாங்க. ஏய் டேங். ம். கண்ண தொற. ம்ஹ்ம். மாட்டேன். ப்ளீஸ்டா கண்ண தொற. இப்படி கண்ண மூடிக்கிட்டு இருந்தா, எனக்கு வேற என்னென்னமோ தோணுது. பொறுக்கி. உனக்கு இன்னைக்கு தான் ஒழுங்கா தோணியிருக்கு. அப்படின்ட்டு நம்ம டேங் தான்டா கண்ண தொறப்பாங்க. பார்த்தா நம்ம ஜங்குக் டேங்க் ரொம்ப க்ளோஸ்ல இருப்பாங்க. எப்ப இல்லாம இன்னைக்கு மட்டும் ஜங்குக்கோட கண்ணு வந்து வேற மாரி தெரியும். ஒரு மாரி பசியில இருக்கிற மாரி இருக்கும். அது வந்து எனக்கு ஃபுல்லா சொல்ல முடியல. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு மாரி டேங்கே தான்டா பார்ப்பாங்க. டேங்குமே அவங்கள அறியாம ஜங்குக்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த லிப்ஸ்லயும் இருக்கு. ம். அது இன்ன வரைக்கும் எப்படி ஹெல்ப் பண்ணியோ, அ அப்படியே ஹெல்ப் பண்ண வேண்டியதுல. ஓ! அப்படி சொல்ல வரியா? வேற என்ன? அ அது அப்படின்ட்டு ஒரு மாரி ஒரு மாரி ஷையா இருப்பாங்கடா நம்ம டேங்க்கு. ஸோ ஜங்குக்கு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு டேங்கோட லிப்ஸ்ல தானே கிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மூமெண்ட் அவ்ளோ சாஃப்ட்டா போய்க்கிட்டு இருக்கும் 2 பேருக்கும். பட் திடீர்னு பார்த்தா யாரோ இரும்புற சவுண்டு கேட்கும். திரும்பி பார்த்தா நம்ம ஜேஹோப் சாரி யூஜின் தான்டா அந்த ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க அடுப்படியில வைக்கலான்னு. ஸோ திருப்பி போலாமா என்னான்னு தெரியாம டக்குன்னு அந்த இருமுற சவுண்ட் வந்திருக்கும். ஸோ அவங்களுமே ஒரு மாரி நர்வஸா தான் நின்டுகிட்டு இருப்பாங்க. அ அம்மா நீங்க நான் தான்டா. சரி தப்பான நேரத்தில வந்துட்டேன் போல.
ம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மேல ஜூஸ் பட்டுருச்சு. அதான் தொ சு கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணேம்மா. ம். இத்தன வருஷம் கல்யாண வாழ்க்கையில உங்க அப்பாவ கிளீன் பண்ண சொன்னாலும் சரி, ஒரு டவல் எடுத்துட்டு வந்து தான் கிளீன் பண்ணி விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹஸ்பண்ட் பொண்டாட்டிக்கு இப்படி ஹெல்ப் பண்றத பார்க்குறேன்டா. என் பையன் கொஞ்சம் தேறிட்டான். அப் அது வந்து நான் நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்ம்மா. அப்படின்ட்டு டேங் ஒரு மாரி ஷையா அங்கேருந்து போயிட்டாங்க. நம்ம ஜங்குக்கும் அவங்க அம்மா பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்கடா. அவருக்குமே ட்ரெஸ்ல கொஞ்சம் பட்டுருக்கும். ஸோ அவங்க அம்மா வந்து ஃபைனலா கிச்சன தான் பார்க்குறாங்க. அந்த கவுண்டர் ஃபுல்லாமே சிதறி கிடக்கும். ஸோ அவங்களும் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அத கிளீன் பண்ண தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா, நம்ம டேங் வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளிய தான் வந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வேற ட்ரெஸ் வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணி நீட்டா வந்து வேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜங்குக் என்னது இது? என்ன? அந்த இதெல்லாம் ஃபுல்லா ஜூஸ் பட்டுருச்சு. அதான் மாத்துனேன். மாத்துறது பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி போட்ட ஷர்ட்ட அப்படிதான் கட்டில்ல தூக்கி எறிவாங்களா? சாரி. இப்பயே எடுத்து போடுறேன். அப்படின்ட்டு அதையும் எடுத்து வந்து அங்க இருக்க ஃபுட் அந்த பக்கெட் மாரி இருக்கும்லடா, ஸோ அதில தான் வந்து போட்டிருப்பாங்க. போட்டு நம்ம டேங்க் கிட்ட தான் வருவாங்க. என்ன? ம், ம். வேலைக்கு கிளம்புறேன். தெரியுமே. அப் எதுவும் எதுவும்னா? காசு குடுத்து விட சொல்றீங்களா? அண்ணா நீங்க கார்ல தானே போவீங்க. அதுக்கு எதுக்கு காசு குடுக்கணும்? பெட்ரோலுக்கு காசு இல்லையா? ஏய் பொண்டாட்டி. ம். வேற எதுக்கு காசு கேட்குறீங்க? எனக்கு தெரியலையே! ம். வேற எதுக்குன்னா, அது நான் காசெல்லாம் கேட்கல. அப்புறம்? அப்படின்ட்டு டேங் ஒரு மாரி பிளேஃபுல்லா தான்டா ஸ்மைல் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரியுது ஜங்குக் எதுக்கு நிக்கிறாங்கன்னு. அது வந்து வேலைக்கு போம்போது, அ உங்க அம்மா, உங்க அப்பாக்கு குடுக்குறது. ஜிமின் வந்து ஷுகாக்கு குடுக்குறது. எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு குடுக்குறது. இதெல்லாம் ம் அது எதிர்பார்க்குறீங்களா? எங்க அம்மா எப்பயுமே எங்க அப்பா வேலைக்கு அனுப்பும்போது, பிங்க் கலர்ல ஒரு குழம்பு கரண்டி இருக்கும். அத வச்சு தான் பத்தி விடுவாங்க. அப்புறம் ஜிம்மின் வந்து வேலைக்கு அனுப்பும்போதும் எங்க அண்ணன அடிச்சு தான் பத்தி விடுவான். ஏன்னா, எங்க அண்ணன் தூங்கு மூஞ்சி. இங்க வந்து யூஜின் அம்மாவும், ஜேஹோப் பாப்பாவும் எப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. ஆனா சார் இப்ப உங்க வாயையும், வாலையும் சுருட்டிக்கிட்டு வேலைக்கு போலேன்னா 1 வீக் ஃபுல்லா உங்கள சோபால தான் படுக்க வைப்பேன். ஏய்! ஒரு கிஸ்ஸு தானடா கேட்டேன். அதுக்கே இப்படி பண்றியேடா! ம். சார் சின்ன கிஸ்ஸுன்னு சொல்லிட்டு எங்க போய் முடிப்பீங்கன்னு தெரியும். மொத கிளம்புங்க. அப்படின்டுவாங்க. பட் நம்ம ஜங்குக்குலாம் போற மாரியே இல்ல. ஸோ டேங்க தான் புடிச்சு ஹக் பண்ணிக்கிருவாங்க. ஒரே ஒரு கிஸ் தான்டா. அதெல்லாம் முடியாது. கெளம்பு. ப்ளீஸ்டா. முடியாதுன்னு சொல்றேல்ல. போடா, போடா. சரியான சாடிஸ் தான்டா நீ. அப்படின்ட்டு ஜங்குக் வந்து பாவமா குழந்த மாரி அங்கிட்டு திரும்பிக்கிருவாங்க. ஸோ நம்ம டேங்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கோட செக்ல கிஸ் பண்ணலாம் தான் போவாங்க. இது ஜங்குக் வந்து புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அவங்க லிப்ஸ தான்டா திருப்புவாங்க. பட் நம்ம டேங்க்கு அந்த பிளான்லாம் நல்லா தெரியும் போல. டக்குன்னு அவங்க கைய வச்சு ஜங்குக்கோட மவுத்த க்ளோஸ் பண்ணிட்டு, சைடு திருப்பி அவங்களோட லெஃப்ட் சைட் செக்ல தானே கிஸ் பண்ணுவாங்க. நம்ம ஜங்குக்லாம் செம்ம ஏமாற்றமா இருக்கும். ஒரு மாரி ஏமாந்து போன குழந்த மாரி தான் நம்ம டேங்க பார்ப்பாங்க. ஒரு மாரி குழந்த மாரி இருக்கும் பார்க்குறதுக்கே. என்னடா? என்னடா? இதுவே போதும் சாருக்கு. இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வேலைக்கு போறீங்களா? நியாயமா நான் உங்க மேல கோவம் தான் படணும். டேய்! காலையில தான்டா ஐ மீன் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான்டா அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா பேசினேன். அதுக்குன்னு அண்டர்ஸ்டாண்டிங்காவும் பேசுவோம், கோவம் வந்தா திட்டவும் செய்வோம். நீங்க தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறணும். அது சரி. நாங்கலாம் திருடங்களுக்கே டஃப் குடுப்போம். ஆனா எங்களுக்கு எங்க பொண்டாட்டி எப்படி டஃப் குடுக்குறாங்கன்னு பாரு. கடவுள் எல்லாமே காரணத்தோட தான் படைக்கிறாரு போல. என்ன சொல்ல வரீங்க? அப்ப நான் உங்கள டார்ச்சர் பண்றேன்னு சொல்ல வரீங்களா? எ ஏ அப்படி சொல்லல டேயாங்கு.
அப்புறம் எப்படி? உங்கள கிரிமினல் மாரி நடத்துறேன்னு சொல்றீங்களா? எப்பா நான் அப்படிலாம் சொல்லலடா. உன்னைய அப்படி சொல்லுவேனா? நீங்க பண்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்கு அதுக்கு மேல என்ன பேசணும்னே தெரியாது. ஸோ கரெக்ட்டா அவர காப்பாத்துற மாரி ஃபோனும் வந்திருக்கும். ஸோ டக்குனு அந்த ஹக்க பிரேக் பண்ணிட்டு அந்த ஃபோன தான்டா பாப்பாரு. என்ன மச்சான்? உடனே வரணுமா? 2 செகண்ட்லயா? இந்த இந்த வந்துட்டேன் மச்சான், இந்த வந்துட்டேன். இல்ல மச்சான் இந்த வந்துட்டேன், வந்துட்டேன், வந்துட்டேன். டேய் ஜங்குக்கு நடிக்காத. இல்ல இல்ல டேங் உண்மையிலேயே உங்க அண்ணன் தான். டக்குனு வர சொல்றியாம். நான் நான் போனோனே வந்துடுறேன். அப்படின்ட்டு டேங்கே பார்க்காத நேரத்தில டேங்கோட லிப்ஸ்ல கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி போயிருவாங்க. நம்ம ஜங்குக் டேங்லாம் ஒரு மாரி ஸ்டன்னா தான் ஜங்குக்க பார்ப்பாங்க. ஐயோ! இவனோட அப்படின்ட்டு. ஸோ ஜங்குக் போனோனே கொஞ்ச நேரத்தில டேங்குமே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்கடா. அவங்க அம்மாட்ட வந்து செக்கப் போறதுக்கு. ஸோ எடுத்து வச்சுட்டு ஒரு தடவ அவங்களோட ஃபேஸ் வந்து கண்ணாடில தான் பார்ப்பாங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்குன்னு. கரெக்ட்டா இருக்கா என்னன்னு. பட் திடீர்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கே ஒரு மாரி இருக்கும். ஒரு மாரி அவங்க கழுத்து சைடு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு தான். ஃபர்ஸ்ட்டு டேங் வந்து அது பெருசா கண்டுக்கல. ஒரு மாரி தேய்ச்சு விட்டுட்டு விட்டுருவாங்க. மேபி ஒன் சைடு அவன் கூட தூங்குனனால அப்படி இருக்குன்ட்டு. ஸோ அங்கருந்து திரும்பலான்னு தான்டா பார்ப்பாங்க. அதுக்காகன்னு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுரும். அந்த பெயின் பார்த்தோம் அப்டின்னா, நம்ம நெல்சன அடைச்சு வைக்கும்போது ஒரு பெயின் இருந்திருக்கும்ல, அந்த மாரி வலிக்கும். ஸோ அவங்க ஷோல்டர புடிச்சுட்டு அப்படியே கட்டிலுக்கு கீழ உட்காந்துருவாங்க. ரொம்ப கத்த ஆரம்பிச்சுருவாங்க வலி தாங்க முடியாம. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அந்த அளவுக்கு வலிக்கும். ஸோ அவங்க கத்துற சவுண்டு கேட்டு நம்ம யூஜின் தான்டா அங்க வந்திருப்பாங்க டேங்ட்ட. டேங் என்னாச்சு? என்னாச்சுப்பா? அம்மா தெரியலம்மா. அந்த தோள்பட்டை ரொம்ப வலிக்குது. ஐயோ! இரு நான் ஆயில்மெண்ட் ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். என்னால முடியலம்மா. ரொம்ப வலிக்குது. சரி வா நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போலாம். அம்மா எனக்கு ஆ அம்மா அப்படின்ட்டு ரொம்ப கத்துவாங்கடா. நம்ம யூஜினுக்கே ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்க வந்து வேகமா நான் ஜேஹோப்ப தான் கூப்பிடுவாங்க. ஸோ 2 பேரும் எப்படியோ நம்ம டேங் வந்து கார்ல தான்டா உட்கார வச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில அந்த பெயினுமே குறையிற மாரி தான் இருக்கும். பட் இன்னும் வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். டேங்கால சுத்தமா முடியாது. ஒரு மாரி மயங்குற ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் போனோனே நேரா நம்ம ஜின்னுட்ட வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த மாரி. ஸோ நம்ம ஜின்னு தான்டா எடுத்தோனே ஒரு வலி ஊசி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமுமே வந்து பெயின் இருக்க தான் செய்யும். பட் இருந்த அளவுக்கு ரொம்ப இருக்காது. ஸோ டேங் தான் ஒரு மாரி பயத்தோட உட்காந்துருப்பாங்க. டேங் என்னாச்சு? தெரியலம்மா. இத்தன நாள் வலிக்கவே இல்ல. திடீர்னு ரொம்ப வலிக்குதும்மா. இது எப்படி இருக்குன்னா, அன்னைக்கு நெல்சன அடைச்சு வைக்கும்போது இருந்த வலி மாரி இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்கும்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டேயாங். இப்ப தான் ஸ்கேன் எடுத்திருக்கோம்ல. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தோனே பார்க்கலாம். ம். இல்லம்மா. எனக்கு ஏதோ தப்பா படுது. நேத்து நைட்டு கூட நான் ஜங்கு கூட தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஃப்ளாஷ்பேக்க தான்டா காட்டுறாங்க. ஸோ டேங்கும் ஜங்குக்கும் அந்த நைட் நல்லா தான் தூங்கிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே நம்ம டேங் தான்டா நம்ம ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, ஜங்குக்கே தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வந்து கொஞ்சம் அவங்க ஹெட்டு வந்து ஹைட்ல தான் இருந்திருக்கும். ஸோ ஜங்குக்குமே வந்து டேங்க பார்த்து அவங்களும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு அவங்கள அறியாமலே அவங்களோட பார்வை வந்து அந்த பால்கனிக்கு போயிருக்கும். அதில வந்து அந்த கர்டன்ஸ் இருக்கும்ல, அந்த ஜன்னல தொங்க போட்டிருப்போம்ல, அது வந்து காத்துல வந்து ரொம்ப அழகா வந்து பறந்து போய்க்கிட்டு இருக்கும்டா. திடீர்னு பார்த்தோம்னா, அந்த கர்டன்ஸ் வந்து ஒரு உருவம் மாரி நின்றுருக்கும். ஸோ டேங் வந்து டக்குனு ஒரு மாரி பயந்துருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் என்ன ஆச்சுன்னு திரும்பி பார்க்கும்போது அங்க எதுவுமே இருந்திருக்காது. என்னாச்சு டேங்? ம். ஒண்ணும் இல்ல ஜங்குக். அங்க நேச்சுரல் நல்லா இருந்துச்சுல. அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏய்! உன் புருஷன் இங்க இருக்கும்போது அங்க பார்த்துக்கிட்டு இருக்கா? ம். சரி. இப்ப இங்க ஒரு கிஸ் குடு. போடா! எனக்கு தூக்கம் வருது. அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டே தூங்கியிருப்பாங்கடா. பட் நம்ம டேங்க் அப்பயே கொஞ்சம் பயமா தான் இருந்திருக்கும். ஸோ இத தான் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. டேங் அவன அடைச்சு வச்சாச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க அண்ணன் அங்க ஒரு கார்டன் போட்டிருக்காங்க. ஏதாச்சும் இருந்தா இந்நேரம் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்ல. இன்னும் வரலைன்னா என்ன அர்த்தம்? அங்க யாரும் போல எல்லாமே சேஃபா இருக்குன்னு தான் அர்த்தம். தயவு செஞ்சு நீ பயப்படாத புரியுதா?
ஆனா அம்மா, இந்த வலி காயமே இல்லாம எப்படி வலிக்கும்? ப்ளீஸ்மா, எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது டேயாங். சரி வா, ஸ்கேன் ரிப்போர்ட்ட நான் வந்துச்சான்னு செக் பண்றேன். அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புவாங்கடா. ஆக்சுவலாக ஜின்னுக்குமே வந்து டேயாங் சொல்லுமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க பர்சனலாக எந்த விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணலைனாலும் டேயாங் இப்படி சொன்னது, அதுக்கப்புறம் நைட்டு அவங்க வீட்டில் நடந்தது, ஸோ இதெல்லாம் சொல்லும்போது ஜின்னுக்கே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும். ஸோ வந்து அவங்க நேராக அந்த ரிப்போர்ட்டை தாண்டா செக் பண்ண போயிருப்பாங்க, என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு நர்ஸு தான் அந்த ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க. அது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு காயத்துக்கான அடையாளமும் இருக்காது. அகைன் வலிக்குதுன்றப்ப ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கும். ஸோ நம்ம ஜின்னு வந்து அந்த ரிப்போர்ட்ட தான்டா செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது அந்த ரிப்போர்ட்ட பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. திடீர்னு அவங்க வந்து ஓப்பன் பண்ணாமலே அந்த பக்கம்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஜின்னுக்கு ஒரு மாரி பயமா ஆயிரும். ஸோ அத க்ளோஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் அதுவும் முடியாது. ஸோ லாஸ்ட் பேஜ்ல தான்டா "ஐ வில் கில் யூன்னு" எழுதியிருக்கும். ஜின்னுக்கு இத பார்க்கும்போது செம்ம பயமா இருக்கும். கண்டிப்பா அத டேங்க்ட்ட சொன்னா, அவன் சத்தியமா பயப்படுவான். சொல்லக்கூடாது அப்டின்ட்டு அவங்க பாட்டுக்கு அந்த ரிப்போர்ட்ட தான்டா குடுக்க மாட்டாங்க டேங்க்ட்ட. ஸோ ரிப்போர்ட்ட பார்த்துட்டு அவங்க அப்டியே டேங்க்ட்ட தான் போயிருப்பாங்க. "என்னாச்சும்மா? ரிப்போர்ட் என்ன போட்டிருந்துச்சு?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டேயாங். உனக்கு நீ சடனா ஏதாச்சும் ப்ரெஷர் குடுத்துருப்ப. நீ நைட்டு அந்த மாரி ஏதோ பார்த்தேன்னு சொன்னேல்ல. ஸோ அந்த ப்ரெஷர்ல கூட நீ உன் மைண்ட திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்ப." "அம்மா அது வந்து" "நான் சொல்றத தெளிவா கேளுட்டயா. அது மட்டும் தான் ரீசனா இருக்கும். வேற எதுவும் இருக்காது. நீ நல்லா சாப்பிடு. குடுக்குற டேப்லெட்லாம் போடுறியா? நீ ப்ரெஷர்ல இருந்தா இந்த மாரி தான் திங்க் பண்ணுவ. ம். ம்மா ஏதாச்சும் மறைக்க மட்டும் ட்ரை பண்ணாதீங்கம்மா ப்ளீஸ். நான் கண்டிப்பா நைட் அந்த இத பார்த்தேன்ம்மா. அது எப்படி ஒரு உருவம். நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்கம்மா ப்ளீஸ்." "டயா, அம்மா சொல்றேன்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் வேணா உங்க அண்ணன அனுப்பி அந்த வீட்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர சொல்றேன்." நானும் "இல்ல டயா, நீ வேணாம். நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பு. பா நம்ம ஜிம்மின் வேற உன்ன பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அங்க போவோம்." அப்படின்ட்டு கொஞ்சம் டைம் யூமின் கூட இருந்தா நல்லாருக்கும் தான்ட்டு அங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து விட்டுட்டு அவங்க போயிருக்கலாம் மாட்டாங்க. நேரா வந்து ஒரு இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ அந்த வந்து நம்ம அடுத்து வர சீன்ல பார்க்கலாம். ஸோ நம்ம டேயாங்குமே ஒரு மாரி கன்ஃப்யூஸா தான் ஜிம்மின்ட்ட போயிட்டுருப்பாங்க. ஜிம்மின் வந்து ஃபோன் தான் செக் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ டேங்க பார்த்தோனே அந்த ஃபோன தான்டா அப்படியே மறைச்சு சோபா கீழ வச்சுருவாங்க டக்குன்னு. "என்னடா ஏதோ மறைக்கிற? எங்க அண்ணன் லவ் யூ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கானா? அந்த மண்ணாங்கட்டியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி நீ என்ன? திடீர்னு வந்திருக்க? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணது கிடையாதே நீயெல்லாம்." "ம். அப்படி இல்ல. ஜங்குக் கூட." புரியுது, புரியுது, புரியுது. புதுசா கல்யாணம் ஆனவங்க. கொஞ்சம் முன்ன பின்ன அப்படித்தானே இருப்பீங்க. கேள்விப்பட்டேன். ஹனிமூனுக்கு நியூசிலாந்து போனீங்களாம்ல? ம். அது ஹேப்பியா இருக்கட்டையா? ஆ? இத்தன வருஷம் கழிச்சு என்னோட பியர திருப்பி பார்க்குற மாரியே இருக்கு. சுகா இது ஜிமின். சாரிடா, நான் வீமுக்குன்னு பியர்ன்னு கூப்பிடல அது. இல்ல. நீ என்ன பியர்ன்னே கூப்பிடலாம். ஆ? இந்த எஃபெக்ட் குடுத்துருக்கியா நான் ஜங்குக்கு? அப்படிலாம் இல்லையே! யோசிச்சு பார்த்தேன். நான் எதுக்காக ஒரு ஆளுக்காக என் பேர வெறுக்கணும்? சின்ன வயசுலேருந்து நீங்க என்ன பியர்ன்னு தான் கூப்பிடுவீங்க. அப்படி இருக்கும்போது இதில நான் வெறுக்கிறது என்னோட முட்டாள்தனம்னு தோணுச்சு. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்லப்பா. அந்த ஜங்குக்குலாம் ஒண்ணும் பண்ணல. சண்டே கூட என் கூட இல்லாம வேலைக்கு கிளம்பி போயிட்டான். அவன பத்தி என்ட்ட பேசாத. சரி யூமின் எங்க? அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்ப தான் தூங்க வச்சுட்டு வந்தேன். அப்புறம் சுகாவும் தான் போயிருக்கான். அதனால கோவப்படாத. உனக்கு நல்லா தெரியும்ல. தெரியுது. அப்பாவும் அண்ணனும் இப்படி பண்ணும்போது கோவம் தான் வரும். இப்ப அந்த மாரி ஒரு லைஃப்ப நான் வாழும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு. விடுடா, ஃபீல் பண்ணாத. போக போக உனக்கே பழகிரும். அப்படின்றாங்க. அவங்க ஒரு மாரி கோவமா தான் ஜிம்மின பார்ப்பாங்க. என்னடா பழகிரும்னு சொல்ற அப்படின்ற மாரி. ஸோ 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்கடா. நம்ம சுகா வந்து ஜிம்மின் வந்து அவங்க லைஃப் எப்படி போய்க்கிட்டு இருந்திருக்கும். அதே மாரி டேங் வந்து அந்த
அவங்களோட வீட்ல எப்படிலாம் போது, இத தாண்டா சும்மா ஹேப்பியா ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா, நம்ம ஜின்னு தான் ஒரு மாரி ரொம்ப பதட்டத்துல இருப்பாங்க. ஸோ நாம்ஜூனுமே வந்து அந்த ஒரு சர்ச்சு கிட்ட தாண்டா வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேரா வந்து அவங்க அந்த சர்ச்சுக்கு தாண்டா போவாங்க. உள்ள போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. நாம்ஜூன், "நீ ஃபாதர்ட்ட சொன்னேல்ல, இன்னைக்கு நம்ம வரோம்ன்னு?" "ஆமா, ஆமா சொன்னேன். ஆனா ஏன் வரலன்னு தெரியல. இந்த நேரத்துல வேற அவங்க ஊர்ல இல்ல. நம்ம என்ன பண்ண நாம்ஜூன்? நீ பயப்படாத. சுகாவ நான் அங்க அனுப்பி விட்டுருக்கேன். அவன் கண்டிப்பா என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வந்துருவான். நீ பயப்படாத. மொத ஃபாதரே வரட்டும். அவர்ட்ட நம்ம அத பத்தி பேசிட்டு, இப்போதைக்கு இதுக்கான சொல்யூஷன தேடுவோம். எனக்கு பயமா இருக்கு நாம்ஜூன். திடீர்னு என்னது இது? அங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியல. எனக்கு ஏதோ தப்பாகுது. டேங் வேற அவன் கழுத்துல அந்த வலி திருப்பி வந்துருச்சுன்னு சொல்றான். நைட் ஏதோ ஒரு உருவத்த பார்த்தேன்னு சொல்றான். ஏன் என் பையனுக்கு மட்டும் இப்படி கஷ்டப்படணும்? அன்னைக்கு நம்ம அவன அனுப்பாம இருந்திருந்தா இவ்ளோ நடந்திருக்காதுல்ல. எப்ப என்ன நடக்கணுமோ அது நடக்க தான் செய்யும் மிஸ் கிம். மிஸ்டர் கிம் அப்படின்றாங்க. ஸோ சவுண்டு கேட்டுட்டு அங்கிட்டு திரும்பிட்டான்னு பார்க்குறாரு. அந்த ஃபாதர் தான் நிப்பாங்க. ஸோ ஜின்னு வந்து வேகமா அந்த ஃபாதர் கிட்ட தாண்ட போய் நீ டவுன் பண்ணி உட்காருவாங்க. ஸோ நாம்ஜூனும் ஒரு பிளட்ஜிங் வாங்குற மாரி தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபாதர் அப்படியே வந்து ஜின்னுக்கும் நாம்ஜூனுக்கும் தாண்டா ஒரு பிளெஸ்ஸிங் மாரி பண்ணுவாங்க. ஃபாதர், அது வந்து எனக்கு எல்லாமே தெரியும். எப்படியாச்சும் எங்க பையன நீங்க தான் காப்பாத்தணும். இந்த பிரச்சனையில அவன் எப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். இந்த இது மட்டும் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க ஃபாதர் ப்ளீஸ். ம். உங்க பையன காப்பாத்துனா போதுமா? வேற என்ன ஃபாதர் ஒரு பேரண்ட்ஸ்க்கு தேவை? அவங்க பையன் கஷ்டப்படும்போது அவங்களுக்கு துணையா இருக்கிறதெல்லாம் முக்கியம். என் பையன் எந்த தப்பும் பண்ணாம கஷ்டப்படுறான். உங்களுக்கு எல்லாமே தெரியும்னா இதுவும் தெரிஞ்சிருக்கும். இந்த கொலைக்கு என் பையன் காரணம் கிடையாது. எதுக்காக அவன் ஆத்மா என் பையனை இன்னும் சுத்துதுன்னு தெரியாது. ஒருவேளை என் பையன் தான் அந்த கொலையை பண்ணதுன்னு நினச்சி சுத்துச்சுன்னா, என் பையன் கொலை பண்ணலை. அவனை கொலை பண்ணது ஜிமின். என்ன சொல்ற? ஜின், தேவையில்லாத பேசுகிற, சும்மா இரு. இல்லை ஜானாம்ஜுன், அது யார் பண்ணா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும்டா. ஸோ அந்த இடத்துல கிளைமேட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். நம்ம ஜின்னுக்கு நாம்ஜுனுக்கு ஒரு மாதிரி பயமாயிரும். ஏன்னா சவுண்டே வேறு மாதிரி இருக்கும். யார் பண்ணான்னு கேட்டேன். ஃபாதர், என்னை கொலை பண்ணது யாரு அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்கும். அவ்வளோதான், ஜின்னும் நாம்ஜுனும் பதறி எந்திரிச்சிருவாங்க. ஸோ அந்த பர்சன் அப்போ தாண்டா ஃபேஸே காட்டுவான். ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி அது எப்படி சொல்ல, இந்த மண்ணில் வந்து தண்ணி இல்லைன்னா எப்படி வறண்டு போயிருக்கும், அந்த மாதிரி அங்கங்கே ஃபேஸ் எல்லாம் கட்டாகி உடம்பு நல்லா இருக்கும்டா. ஆனால் ஃபேஸே ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கும். கண்ணே இருக்காது, ரெட் கலர் மட்டும்தான் தெரியும். ஸோ அதை பார்க்கும்போது ஜின்னுக்கே பயமாயிரும். வேகமாக நாம்ஜுனோட கையை தான் டைட்டாக பிடிச்சிக்கிடுவாங்க. ஃபாதர், உங்களுக்கு என்ன ஆச்சு? இது என் கேள்விக்கான பதில் கிடையாது. என்ன கொலை பண்ணது யாரு? நாம்ஜுன், நம்ம இங்கேருந்து போயிடலாம் வாங்க அப்படின்ட்டு ஜின்னு வந்து நாம்ஜுன் கையை பிடிச்சிட்டு அங்கே வந்து ஓட தாண்டா பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ளே யாரோ ஜின்னோட முடியை பிடிச்சி அந்த சேர் இருக்கும்ல உட்காருறது, அதில் தூக்கி போட்ட மாதிரி இருக்கும். நம்ம நாம்ஜுன் வேகமாக ஜின்னை தான் தூக்க போவாங்க. பட் அகெயின் வந்து நாம்ஜுனை வந்து தூக்கி சவத்தில் எரிஞ்ச மாதிரி இருக்கும். 2 பேருக்குமே திருப்பி வந்து எந்திரிக்கவே முடியாது. ஸோ அவர் ஃபாதர் வந்துட்டு அப்படியே ஜின்னுக்கு நேராக தான் போவார். எனக்கு கொலை பண்ணது யாருன்னு கேட்டேன். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, தயவு செஞ்சு என் பையனை விட்டுரு. ஓ, அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சா மதரின்லா அப்படின்ட்டு ஒரு ஸ்மைல் தாண்டா. அது பார்க்குறதுக்கு வேணால் சாஃப்டாக இருக்கலாம், ஆனால் அந்த உருவத்தில் பார்க்கும்போது எல்லாருக்கும் அவ்வளோ பயமாக இருக்கும். நம்ம ஜின்னுக்கெல்லாம் அப்படியே பயமாக இருக்கும்டா. மெதுவாக தான் எந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ணுவாங்க, பட் சுத்தமாக முடியாது. கேட்குறேல, என்னை கொலை பண்ண சொன்னது யாரு? அது சொன்னால்
என் பையனை விட்டுருவேல. மொத நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ட்டுவாங்க. நம்ம நாம்ஜன் வந்து சொல்லாத அப்படின்னு கத்திக்கிட்டு தான்டா வருவாங்க. பட் அந்த பர்சன் வந்து காத்துல தான்டா அவங்க கைய நீட்டி ஒரு மாரி ஹோல்ட் பண்ற மாரி டைட்டா ஹோல்ட் பண்ணுவாங்க. பட் அங்க பார்த்தா நாம்ஜனோட கழுத்த யாரோ டைட்டா ஹோல்ட் பண்ண மாரி இருக்கும். ஜின்னுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கும். சொல்றேல, பதில் சொல்ல போறீங்களா என்ன? நான் சொல்றேன். கதிர் உங்க அண்ணன். அப்ப என் பியர் என்ன கொலை பண்ணலையா? நான் தான் தேவையில்லாம அவன் மேல கோவத்துல இருந்திருக்கேன். ப்ளீஸ் என் பையனை விட்டுரு. அவன் அவன் அவனை லவ் பண்ணது மட்டும்தான் தப்பு. மற்றபடி எந்த தப்பும் பண்ணலை. இப்போ அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, சந்தோஷமா இருக்கான். நீ உண்மையிலே லவ் பண்ணா நீ சந்தோஷத்துக்காக அவனை விட்டுட்டு போயிடு. அதுதான் உண்மையான காதலுக்கு அடையாளம். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. நீ இப்போ செத்துட்ட. நீயே நினச்சாலும் என் பையன் கூட உன்னால் இருக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் அப்படின்ட்டு கெஞ்சுவாங்கடா. நம்ம நெல்சன்னா விடுற மாதிரியே இருக்காது. டக்குன்னு ஜேஹோப் அதாவது நாம்ஜூனை தாண்டா அப்படியே திருப்பி வீசுவாங்க. அகைன் வந்து செவத்துல இடிச்சுட்டு தான் கீழே விழுகுவாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸில் வந்து வாயிலேருந்து ரத்தம்லாம் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஜின்னுக்கு பயமாக இருக்கும். வேகமாக ஓடி நாம்ஜூன் கிட்ட தான் போவாங்க. அங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெல்சன் தாண்டா அவரோட சிக்னேச்சர் ஸ்மைலை தான் போடுவார். அங்கே இருக்க 2 பேருக்குமே அவ்வளோ பயமாக இருக்கும். அந்த சர்ச்சே வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும்டா. அவங்கள சுற்றி இருக்க எல்லாமே அசைகிற மாதிரி இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் சுற்றுற மாதிரி இருக்கும் உலகமே. நான் கூட என் பியர் தான் என்னை கொண்டுட்டான்னு அவனே கொண்டு நம்மளுக்கு பிடிச்சவங்க கையால் சாகிறது எவ்வளோ இன்பமாக இருக்கும்னு அவனுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது அவனை ஃபீல் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா அந்த உலகத்தில் நான் என்ன அனுபவிக்கிறேனோ அது அவனும் அனுபவிக்கணும். ஆனால் மதரின்லா, நீ சாவுக்கு என் பியர் இப்போ காரணம் இல்லைன்னு சொல்லி பெரிய நல்லது பண்ணிட்டேங்க. தேங்க்யூ ஸோ மச். நீ என்ன பண்ண போகிற? தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. என் பையனை விட்டு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட அப்சஷன் வெறும் லவ்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? சும்மா படத்துலையும் சீரியஸ்லேயும் பார்த்துட்டு வந்து லவ்னா ஃப்ளாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. என் பியர் மேலே வச்சுருக்கிறது வெறும் லவ், அப்சஷன் கிடையாது. அது இந்த உலகத்துக்கே அப்பாற்பட்டது. ஒரு பிடிவாதம், ஆசை. அதை அடையாமல் என் ஆத்மா என்றைக்கும் சாந்தி அடையாது. அவனை கொல்லணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ நான் அவனை கொல்ல போகிறதில்ல. அப்புறம் என்ன பண்ண போகிறேன்? தயவு செஞ்சு அவனை உயிரோட சித்திரவதை பண்ணாத ப்ளீஸ். அவன் அனுபவிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு செகண்ட் என்னை ஏன்டா பார்த்தோம், ப்ரப்போஸ் பண்ணோம், பிரேக்கப் பண்ணோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவன் சாகணும். அதை நான் பார்த்து பார்த்து அணுவணுவாக ரசிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சைக்கோ மாதிரி சொல்லுவான்டா. ஜின்னுக்கு பயமாக இருக்கும். ஸோ கண்ணை மூட்டி ஒரு ரொம்ப காற்றடிக்கிற மாதிரி இருக்கும்டா. அந்த ஃபோர்ஸில் தான் ஜின்னும் நாம்ஜனும் கண்ணை மூடியிருப்பாங்க. ஸோ திடீர்னு கண்ணை திறக்குமே பார்த்தா அவன் வந்து பக்கத்தில் நிற்பான். ஜின்னு பக்கத்துலேயும் நாம்ஜுன் பக்கத்துலேயும். ஒரு மாதிரி அவங்களுக்கே பயமாக இருக்கும். அதை என் ஃபாதர்-இன்-லாவும் மதர்-இன்-லாவும் பார்த்து ரசித்து அணுவணுவாக சாகணும். புரியுதா? யாராச்சும் அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அவனை கொண்டுட்டு உங்களையும் கொன்றுவேன். புரியுதா? அப்படின்ட்டு 5 செகண்ட் ஆண்டா நம்ம ஜின்னு வந்து அவன் என்ன சொன்னான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறக்குள்ளேயுமே வந்து அவனோட ஆத்மா அங்கேருந்து காணாமல் போயிருக்கும். ஸோ பார்த்தா ஃபாதர் தான் அங்கேருந்து கீழே விழுந்து கிடப்பாரு. நம்ம ஜின்னு நாம்ஜனுக்கே பயமாயிடும். ஸோ நம்ம ஜின்னு தான் எப்படியோ கஷ்டப்பட்டு நாம்ஜனை தூக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் சுத்தமாக முடியாது.
நஞ்சன் ஜென் இப்போ நம்மளுக்கு அழுகிறதுக்கோ பேசுகிறதுக்கோ நேரம் இல்லை. இங்கேயே இருந்து நம்ம டேங்கை காப்பாற்றணும்னு நினச்சா நடக்காத காரியம். சாமி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு இதை பற்றி அவங்ககிட்ட சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரம் அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கான வழியை பார்க்கணும். கிளம்பி இங்கேருந்து போகலாம். ஆனால் 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 நஞ்சன் தேங்க விட்டுட்டு எப்படி போகிறது? அது அத்தனை பேர் இருக்காங்களா, பார்த்துக்குறவாங்க. நம்ம அவங்க கூட இருந்தாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நீயே பார்த்தேல்ல, அவனோட சக்தி இப்போ தான் ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கு. இங்கேருந்து கிளம்புவோம். ம் பார்த்து வாங்க அப்படின்ட்டு நம்ம ஜின்னு தாண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாம்ஜனை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஃபைனலாக அவங்க காருக்கிட்ட தாண்டா போயிருப்பாங்க. ஸோ இப்படியே கட் பண்ணால் நம்ம சுகா சைடு தாண்டா அந்த வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டில் வந்து யாரோ உள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். அவரும் ஒரு மாதிரி நர்வஸாக என்னாச்சு அப்படின்னு சந்தேகத்தோடு தான் அந்த வீட்டு அந்த ரூம்குள்ளே போவாங்க, அடைச்சி வச்ச ரூம்குள்ளே. அத ஓப்பன் பண்ணி பார்த்தா டேங்கோட ஃபோட்டோ அந்த ஃபோட்டோஸ்லாம் திருப்பி வந்திருக்கும். ஸோ வேகமா வந்து அவர் அது பக்கத்துல தாண்டா போவாரு. அங்க போய் பார்த்தா 4 பேர் செத்து கிடக்க அந்த உடம்பே அழுகி போன மாரி இருக்கும். அதுக்கு நடுவுல வந்து அது புதைச்சு வச்சிருந்த ஜாமான் வெளிய வந்து கிடக்கும்டா. ஸோ நம்ம சுகாவுக்கு வந்து ஒரு கோவத்துல அப்படியே ஃபோன தாண்டா பார்ப்பாரு. ஃபோன் பண்ணிட்டு அங்க இருக்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் டக்குன்னு வர சொல்லியிருப்பாரு. வித்தின் த செகண்ட்ல அவங்களும் வந்திருப்பாங்க. வந்து அங்க இருக்க எல்லா திங்ஸையுமே வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. "சுகா சார், நீங்க இங்க என்ன பண்றீங்க?" "இந்த பில்டிங்க சாய் கதிர்ட்ட இருந்து அஃபிஷியலா நான் பை பண்ணியிருந்தேன். வீடு எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கு தான் இங்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா இது இருந்துச்சு. அதான் உங்கட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்க ஒரு கார்டியன் போட்டு வச்சிருந்தாங்க. அவங்களே ஆள காணோம். அதுக்கப்புறம் இந்த பாடிலாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு எனக்கு உடனே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும். மறந்துடாதீங்க. ஸ்டில் நவ் இது புஷ்ஷனுக்கும் சம்மந்தப்பட்ட கேஸ் தான்றத. அஃப்கோர்ஸ் கதிர் சாரே ஃபுல் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் பண்ணாமல் இருக்க மாட்டோம். கவலைப்படாதீங்க." அப்படின்ட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் எடுப்பாங்கடா. பட் அதோட சேர்த்து அந்த பாடி எல்லாத்தையும் எடுக்கும்போது நம்ம சுகா தாண்டா அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே சுகா அங்கேருந்து டேங்கோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இருந்தால் நம்ம டேங்கோட பேருக்கும் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க ஒன்று விடாமல். ஸோ இவங்கெல்லாம் உள்ளே செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சுகா மட்டும் ரூம்குள்ளே போயிருப்பார்றா. அங்கே வந்து ஒரு ரூம் இருந்திருக்கும் அந்த ஹாலோட அட்டாச்மெண்ட்லேயே. ஸோ அதுக்குள்ளே வந்து போயிருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ தான் உள்ளே போகிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு டெட் பாடி மாதிரி இருக்கும். அதெல்லாம் இறந்து ஒரு 10 10, 15 வருஷத்துக்கிட்ட இருக்கும் போல. வெறும் எலும்புக்கூடு மட்டும்தான் இருக்கும். உடம்ப பார்க்குறதுக்கே அருவருப்பா இருக்கும். கெட்ட வாடை வேற வரும். "காட்ஸ், காட்ஸ் சீக்கிரம் வாங்க." "என்னாச்சு பாஸ்?" "இத பாருங்க." அப்படின்டுவாங்க. அப்பதான் அவிங்க அந்த பொணத்தையே பார்க்குறாங்க. ஸோ இத்தன தடவ சுகா வந்தப்போ கூட அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஸோ பார்க்கும்போது அவங்களுக்கே பயமா இருக்கு. "இது யாருன்னு உடனே போஸ்ட்மார்ட் பண்ணுங்க. புரியுதா?" "கண்டிப்பா பாஸ். உடனே நான் பண்றேன்." அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுவாங்கடா. ஸோ நம்ம சுகாவுக்கு இப்போ தான் நம்ம நெல்சன் வந்து எவ்வளோ கேவலமானவன்னு தெரிய வருது. ஸோ அவங்களுக்கு அது ஒரு பயம். 2வது இப்போ அந்த ஜாடி வேற ஓப்பன்ல இருந்ததுக்கு நம்ம சுகா பார்த்துருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து அவங்க எடுத்து தான்டா வச்சிருப்பாங்க. மேபி இது போலீஸ் கைக்கு போனா நம்மளுக்கு தேவைப்படும். போலீஸ் கைக்கு போனா கண்டிப்பா அது எவிடன்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி அவங்க ஏதாச்சும் பண்ணிருவாங்க. அது மட்டும் இல்லாம அது வந்து தங்கம் வேற. ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பா இதுல ஏதாச்சும் நடக்கும் அப்படின்னு தான் நம்ம சுகா வந்து அதையுமே எடுத்து வச்சிருப்பாங்க, போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே. ஸோ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ரூம்குள்ளேயும் போயிருப்பாங்க. ஸோ ஃபைனலா அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லாம் வந்தப்போ அந்த கார்ட்ஸ் தான் வந்து நம்ம சுகா கிட்ட வந்திருப்பாங்க. "சார், அந்த வீட்டுக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் போடுறது உண்மைதான். அதையும் நீங்க தான் போட்டிருக்கீங்க." "சரி, இப்ப அதுக்கு என்ன? அவன் எங்க?" "அவன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கறதா நியூஸ் கேள்விப்பட்டேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அங்க தான் நம்மளுக்கான போஸ்ட்மார்ட்டம் நடந்துகிட்டு இருக்கு." அண்ட் அதில கண்டுபிடிக்க ஒரு பொணம் இருந்துச்சுல்ல, அது வந்து ஒரு லேடியோடது. ம். நெல்சனோட டிஎன்ஏ டெஸ்ட்டும், அவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட்டும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. என்ன சொல்ற? பையனுக்கும் பையன்து தான் டிஎன்ஏ டெஸ்ட் வரும். அதாவது அப்பா வழியா? அப்படி இல்ல சார்.
குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி அம்மா சைட்லேருந்து டிஎன்ஏ வரும். ஆக்சுவலா அது எனக்கு தெரிலடா. ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்து சொல்கிறேன். ஸோ கோச்சுக்கிறாதீங்க. ஸோ கண்டிப்பா வந்து இது அவங்க அம்மாவா தான் இருக்கும். அவங்க அம்மாவ அவன் கையால தான் கொண்டதா கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கும்போது எப்படி இது? சார், கதிர் சார் சொன்னது ஏதோ உண்மைதான். ஆனா நீங்க அத முழுசா நம்புனது தான் தப்பு. என்ன சொல்றீங்க? ஆமா சார். அவங்க இறந்தப்ப கேஸ் எங்க கைக்கு தான் வந்துச்சு. அப்ப அத எங்க அப்பா தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நீங்க அவர எதுக்கும் ஒரு தடவ விசாரிச்சீங்கன்னா, உங்களுக்கு பெட்டரா ஆன்சர் கிடைக்கும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் சீக்கிரம் போலாம். அப்படின்ட்டு நம்ம சுகா வந்து அவங்க இடத்துக்கு தான்டா கிளம்பியிருப்பாங்க. ஸோ நேரா வந்து அவங்க அப்பா இருக்க வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. அவங்க அப்பா வந்து கார்டன்ல தான் உட்காந்துருப்பாரு. இவங்க தான் எங்க அப்பா. அப்பா, அது சாயோட ஃபேமிலி மேட்ரு விஷயமா? டேய், இத்தனை தடவ சொல்லியிருக்கேன். முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசக்கூடாதுன்னு. அங்கிள், ஐம் சுகா. அசிஸ்டன்ட் டெப்டி கமிஷனரா இருக்கேன். நீங்க சொல்லப்போனா ஹெட் கமிஷனரோட அசிஸ்டண்ட்னா கூட வச்சுக்கலாம். எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. ஒரு போலீஸாக நான் அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன்னா, அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க அந்த பிரச்சனை எவ்வளோ அளவுக்கு பெருசாக இருக்கும்னு. நாங்கள் விசாரித்த வரைக்கும் கதிர்லேருந்து தெரிஞ்சது, நெல்சன் தான் அவங்க அம்மா தப்பான உறவில் இருக்கிறது தெரிஞ்சு கொண்டதாக கேள்விப்பட்டேன். அது உண்மையா? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். கதிர், அந்த கதிரும் நெல்சனை விட குறைஞ்ச அளவுக்கு சைக்கோ கிடையாது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம். அவன் அவங்ககிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு தெரியல. கதிர் நல்ல பையன்தான். ஆனால் யாருக்கு தான் அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து பிரிக்கிறாங்கன்றதை ஏற்றுக்கிற முடியும்? அந்த மாதிரி தான் நெல்சன் அவங்க வாழ்க்கையில் வந்தாங்க. அவங்க அப்பா நெல்சனோட அம்மா வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவை ஒரு பிச்சைக்கார மாதிரி நடத்தியிருக்காங்க. அந்த வலியை பொறுத்துக்கிற முடியாதவன் நெல்சனோட அம்மாவை நெல்சன் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டான். அது ஒரு கோவத்துலேயும் வயசு அறியாமையிலே நடந்தது தான். ஆனால் அது நெல்சன் மனசில் ரொம்ப தாக்கிருச்சு. சின்ன வயசுலேருந்து நெல்சனை எல்லாரும் தப்பாக பேசுகிறப்ப அவங்க அம்மா தான் அவனை பார்த்துக்கிட்டது எல்லாமே. அவனுக்கு பிடிச்சவங்க அவன் கண்ணு முன்னாடி சாகிறதுனால தான் நெல்சனால் அதை ஏற்றுக்கிற முடியலை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள்லையே அவங்க அப்பாவும் செத்துட்டதா கேள்விப்பட்டேன். அது வரைக்கும் அவ்வளோதான். மற்றபடி என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. இதை நாங்கள் சொன்னப்ப அப்போ சாய் இந்த கேஸை எப்படியாச்சும் மறைக்க சொன்னார். ஏன்னா லீகலாக அவங்களுக்கு கதிரும் தேவை, இல்லீகலாக சாயும் நெல்சனும் தேவை. ஸோ அவங்க விஷயத்த இதை ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் நெல்சன் எப்படி இதை பொறுத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் நானும் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்றாங்கடா. ஸோ சுகாக்கே ஒரு மாதிரி டவுட் ஆயிடுது. ஸோ அவங்க நேராக அங்கேருந்து கிளம்பிட்டு நம்ம ஜங்குக் தாண்டா கால் பண்ணுவாங்க. பட் நம்ம ஜங்குக் வந்து காலை எடுத்திருக்கவே மாட்டார். செம்ம டென்ஷன் ஆகிருக்கும் நம்ம சுகாக்கெல்லாம். அப்படியே வேகமாக தாண்டா வந்துக்கிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா அவங்க முன்னாடி எந்த காரும் வந்திருக்காது. அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இல்லாமலும் வந்திருக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க கார் அப்படியே ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி அந்த இடத்துலயே சரிஞ்சு கீழே விழுந்திருக்கும். நம்ம சுகாக்கெல்லாம் ரொம்ப பெட் லாஸ் ஆகிருக்கும்டா. ஒரு மாதிரி அங்கேயே மயங்கி விழுந்துருவார். ஸோ அந்த நேரத்தில் லைட்டாக கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்ப்பாரு அந்த மயக்கத்துலேருந்து. பார்த்தா அவருக்கு ஆப்போசிட்டில் வந்து நெல்சன் அப்படியே அவரை பார்த்து ஸ்மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கீங்க பிரதரின்லா? உங்கள் எல்லாரையும் ஒவ்வொரு ஆளாக கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா? எனக்கு உங்களை கொல்லணும் தான் ஆசை. இப்போ நான் உங்களை கொண்டுட்டேன்னா அதுக்கப்புறம் என் பேர் எனக்கு எப்படி கிடப்பான்? அதனால தான் உங்களெல்லாம் இந்த ஸ்டேஜோடு விட்டுட்டு போகிறேன். கவலைப்படாதீங்க. உங்கள் தம்பியை நான் கொல்லணும்னு நினைக்கல. ஏன்னா அந்த தடவை நான் வேற நினச்சிருக்கேன். கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க.
அப்படின்ட்டு ஸ்மைல் தான்டா பண்ணுவேன். அவன் பார்க்குறதுக்கே அவ்வளோ பயமா இருக்கும். ஸோ சடனா பார்த்தா அந்த கார் அகைன் வந்து விழுந்த அந்த சைடு விழுந்த மாரி இருக்கும். ஸோ நம்ம நெல்சன் இதெல்லாம் பார்த்து ஒரு பேய் மாரி சிரிச்சுட்டாங்க. ஆக்சுவலா பேய் தான். ஸோ அந்த மாரி கொடூரமா சிரிச்சுட்டு வந்து அங்கேருந்து போற மாரி காட்டுவாங்க. அந்த மாரி அந்த காத்தோட கலந்த மாரி இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டேங் தான்டா ஜிமின்ட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜிமின், ம் சொல்லுடா. நான் ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணலான்னு இருக்கேன். சீரியஸாவா? ஆமா. எந்த அளவுக்கு ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்கன்னா, அது ரொம்ப ரேரானு தெரியல. ஜங்குக்கு மாதிரி ஒரு பர்சன் எனக்கு திருப்பி கிடைப்பானான்னு தெரியாது. அதனால தான் நான் எனக்கு அவனை அதாவது அது புரியுது புரியுது. வெக்கத்தில் மூஞ்சியெல்லாம் சிவக்குதே. அது என்ன திடீர்னு? நாளைக்கு தான் இந்த மந்தோட கடைசி நாள். அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு அவனுக்கான ஒரு விஷயம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். செப்டம்பர் 1 அவன் பர்த்டே. எங்களோட வாழ்க்கையில் அவனுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தையை சொல்லி அவன் கூட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஜிமின். எனக்கு உண்மையிலே ஜங்குக் கூட ஒரு ஃபேமிலி ரன் பண்ணணும். அவனை அவனை மாதிரியே நிறையா நிறையா குழந்த பெற்றுக்கிறணும். அதுக்கப்புறம் அது வந்து அவனை மாதிரியே நிறையா பாங்கி பெற்றுக்கிறேனுமா. என் குழந்தைய பாங்கின்னு சொன்னால் கொன்றுவேன். உன் குழந்தை தான் பூனை வாத்து எல்லாமே. போடா. ஏய் யூமின்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பறம் என் குழந்தைய பூனை வாத்துன்னு சொல்லுவேன். நீ மட்டும் என் குழந்தைய பாங்கின்னு சொல்கிற. டேய் பாங்கியோட குழந்தை பாங்கியாதால இருக்கும். ஜங்குக்கு ஒன்றும் பாங்கி கிடையாது. அவன் பன்னி. ஓ பன்னியா? சரி சரி சொல்லு. எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போகிற? எனக்கு தெரில. ஆனால் அன்றைக்கி அவனுக்கு பிடிச்சவனை வேர் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுவேன். என்னதுடா அது? அதெல்லாம் கப்பல்ஸ் திங். அவன்கிட்ட சொல்ல முடியாது. இப்போ நான் தூங்க போகிறேன். டயர்டாக இருக்குது. நாளைக்கு என் ஹஸ்பண்ட் முன்னாடி நான் நல்லா ஃபுல் மீல்ஸாக தெரியணும்ல. இப்போ நான் தூங்கலைன்னா அப்புறம் கண்ணு கீழே கருவலையே வந்துடும். சரி அம்மா அப்பா எங்கே? தெரிலடா. இப்போ தான் மெசேஜ் பண்ணாங்க எங்கேயோ போகிறேன்னு. நான் திருப்பி மெசேஜ் பண்ணி என்னன்னு கேட்டு பார்க்குறேன். நீ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் இப்போ போய் தூங்குறேன். சரி பாய்டா அப்படின்ட்டு ஜிம்மின்ட்ட பாய் சொல்லிட்டு யூமினுக்கு கிஸ் பண்ணிட்டாங்க வந்து போயிருப்பாங்கடா. ஸோ நேராக அவங்களோட ரூமுக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த டயத்தில் தான் அவங்களும் வந்து ஜங்குக்கு கால் பண்ணியிருப்பாங்க. சொல்லுங்கள் மிஸ்ஸஸ். ஏய் சரி மிஸ்டர் ஜியான் ஜங்குக் பொண்டாட்டி சொல்லுங்கள். என் பேர் டேங்னே கூப்பிடலாம். சரி சரி சொல்லுங்கள். என்ன வேணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எப்போ வருவ? நான் தான் காலைல வருவேன்னு சொன்னேன்ல. தெரியும். ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவ்வளோ மிஸ் பண்ணுறியா? இப்படி என் பொண்டாட்டி மிஸ் பண்ணான்னு தெரிஞ்சால் நான் இன்றைக்கி வேலைக்கே வந்திருக்க மாட்டேன். அதனால தான் நான் சொல்லலை. சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா. இப்போ தான் கேண்டீனில் வாங்கி கொடுத்தாங்க. சரி என்னாச்சு? யாரும் வெளியே எடுக்கிற மாதிரி இருந்துச்சா? இல்லை இல்லை. ஒரு 2 ஹைகோர்ட் வக்கீல்ஸ் தான் வந்து பேசினாங்க. பட் எவிடன்ஸ்லாம் நம்மளுக்கு இதாக இருக்கிறனால எங்களால் முடியாது. ஸோ எதுவும் இல்லை. ஒரு நிமிஷம் சுகா கூப்பிட்றான். சரி போ. உனக்கு ஆஃபீஸ் வேலை தானே முக்கியம். போய் எங்கள் அண்ணன்ட்டே பேசு. அப்படி இல்லைடா. அதோட 3 தடவை கூப்பிட்டான். நான் கூட தான் காலையில் உனக்கு 4 தடவை கூப்பிட்டேன். உன்னோட சீஃப்ட்ட பேசிவிட்டு என்கிட்ட ஒரு தடவை மதிச்சியாடா? சரி சரி சொல்லு. என்னது? உனக்கு பேசலை. இல்லை இல்லை போ. ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் காலாக கூட இருக்கலாம்ல. சரிடா வச்சுட்டான். அவன் திருப்பி கூப்பிட்டா நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பேசி முடிச்சுட்டு நம்ம டேங் வந்து அவங்க ஃபோன் வால்பேப்பர் தான்டா பார்ப்பாங்க. அதில் வந்து நம்ம ஜங்குக்கு அப்புறம் டேங் 2 பேருமே வந்து நியூசிலாண்டில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஆல்பம் மாதிரி க்ரியேட் பண்ணி அப்படியே வால்பேப்பர் வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதை வந்து அந்த ஃபோன் அப்படியே அங்கே வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆக தான்டா போயிருப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கே ஒரு லைட் கலரில் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும்தான்டா போட்டிருப்பாங்க. மேலே எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ மேபி ரீசன் இருக்குது. ஸோ நேராக வந்து அந்த கண்ணாடி கிட்ட தான்டா நிற்பாங்க. ஸோ நின்றுட்டு அவங்க உடம்ப தான்டா ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு மாதிரி அவங்கள அறியாமலே வெட்கப்படுவாங்க.
ஸோ அதில அவங்க செயின் ஒண்ணு போட்டிருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அது இன்னும் போட்டிருப்பாங்க தான். ஸோ அத வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. அந்த செயின் இன்னும் இருக்கு டேயாங் கழுத்துல. ஸோ அப்படியே அவங்க பாடிய தாண்ட ஒரு மாரி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சடனா என்ன நெனச்சாங்கன்னு தெரியல, அந்த கப்போர்ட ஓப்பன் பண்ணுவாங்க. அதில ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும். ஸோ அத தாண்ட எடுத்து பார்ப்பாங்க. அது வந்து ஹிப் செயின் தான். ஸ்டார்ஸா ஒண்ணு நம்ம ஜங்குக் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுதான். பொறுக்கி, எந்த மாரி கிஃப்ட் பண்ணியிருக்க? ஆ? உங்க ஊர்ல ஒய்ஃப்‌க்கு இப்படி தான் கிஃப்ட் பண்ணுவாங்களா? ஆனாலும் நல்லா தான் இருக்கு. மேபி இத வச்சு கூட உன்னை சுண்டு விரலுக்குள்ள கொண்டு வருவேன். மை ஜான் ஜங்குக் புருஷா. அப்படின்ட்டு டேங் ஒரு மாரி ஷையா வெட்கப்பட்டுட்டு அவங்களோட இடுப்புல தான்டா அத வந்து மாட்டுவாங்க. அது பார்க்க செம்ம கியூட்டா இருக்கும். கரெக்ட்டா அந்த ஸ்டார் வந்து டேங்கோட அந்த தொப்புல இருக்கும்ல, அதுல வந்து அந்த ஷேப்ல வந்து வந்திருக்கும்டா. ஸோ டேங்க் அது பார்க்கும்போதே உள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணும். அவர் அறியாமலே என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அது வந்து ஃபேஸ் மட்டும் இல்ல, ஹோல் பாடியுமே கலரா இருக்கும். "ஜங்குக், உன்ன நெனச்சாலே நான் இப்பலாம் வெட்கப்படுறேன். ஏன்டா என்ன இப்படி மாத்திட்ட?" நாளைக்கு கண்டிப்பா என் மனசுல இருக்கத அவன்ட்ட சொல்லுவேன். நான் உன்ன எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு. ஐ லவ் யூ ஜீனோ ஜங்குக். சரி. ஐ லவ் யூ மை பொறுக்கி பயலே. மை ஜியான் ஜங்குக். லவ் யூ ஸோ மச் ஸோ 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 மச் அப்படின்டுவாங்க. ஸோ சொல்லிட்டு அந்த கண்ணாடிய தான்டா பார்த்து கிஸ் பண்ணி ஃப்ளையிங் கிஸ்லாம் குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னமோ நெனச்சுட்டு. ஸோ சடனா பார்த்தா அந்த ஒரு கிளைமேட் இருக்கும்லடா, ஒரு புயல் மாரி, அந்த மாரி லைட்டிங் தான்டா வரும். ஸோ டேங்க் டக்குன்னு ஒரு மாரி கிளின்ச் ஆவாங்க. ஸோ அகைன் திரும்பிட்டு பார்ப்பாங்க. எதுவுமே இருந்திருக்காது. அகைன் திரும்பி கண்ணாடிய பார்த்தா, ஒரு தடவ லைட்டிங் வந்துட்டு பார்த்தா, அந்த இடத்துல யாரோ நிக்கிற மாரியே இருக்கும். ஸோ அந்த பெர்சனோட தலை குனிஞ்சு தான் இருக்கும். டேங்க் வேற நர்வஸா இருக்கும். ஏன்னா ஸ்டில் நவ் வந்து நம்ம டேங்க் ஷார்ட்ஸோட தான் இருப்பாங்க. ஸோ அந்த கண்ணாடிய தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கி கி யாரு? யாரு நீ? தப்பு பண்ணிட்ட பியர். பெரிய தப்பு பண்ணிட்ட. உன் வாயிலேருந்து சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த நீ சொல்லிட்ட. நெல்சன். இத்தனை நாள் கழிச்சும் என்னை மறக்காம வச்சிருக்க. என்னை மறக்காம இருக்கேன்னா எப்படி நீ அவனம் அப்படின்ட்டு நெல்சன் தாண்ட அவங்க ஃபேஸை காட்டுவாங்க. அந்த கண் இப்போ ரொம்ப டார்க் பிளாக்ல இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்கும். ஏன்னா கூட இந்த மாதிரி இருந்திருக்காது பயங்கரமாக. டேயாங் ஒரு மாதிரி அப்படியே பயந்து அப்படியே பின்னாடி தாண்டா பேக்கு தடுமாறி நிற்பாங்க. நம்ம நெல்சன்லாம் அப்படியே பயம் ஒரு மாதிரி டெரராக தான் மெதுவாக தான் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும். ஆனால் அதுவே அவ்வளோ பயமாக இருக்கும். அப்படியே மெதுவாக நடந்து டேங்க் கிட்ட தாண்டா வருவாங்க. டேங் பயத்துலேயே அங்கே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நீ நீ எப்படி நீ எப்படி நான் எப்படியா? என்னை பற்றி தெரிஞ்சோ நீ தப்பு பண்ணிட்டேல. இப்போ உன் புருஷனை சாவுக்கு நீயே காரணமாயிட்ட. நெல்சன், தயவு செஞ்சு ஜங்குக்கு எதுவும் பண்ணிடாத. அவ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் அப்படி பண்ணான். தயவு செஞ்சு உனக்கு ஏன் மேலே குடும்பத்து மேலே இதெல்லாம் கோவம் இருக்கு. எங்களை என்ன வேணால் பண்ண. ஜங்குக்கு விட்டுரு. ஜங்குக் ஜங்குக் எந்த தப்பும் பண்ணலை. தப்பு பண்ணலையா? தப்பு பண்ணாம தான் உன்னை உன் வாயிலேருந்து அந்த வார்த்தையை சொல்ல விட்டானா? சொல்கிறா. நீ லவ் பண்ணால் என்ன மட்டும்தான் பண்ணணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மறந்துட்டியா? கொஞ்ச நாள் உன் லைஃப்பில் இல்லைன்ட்டு அதுக்குள்ளேயே மூவ் ஆன் ஆகிட்டியா? அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோபம் வந்து டேங்கோட ஹேரை தாண்டா பிடிப்பாங்க. டேங்க்லாம் வரி உயிர் போகும், நீ விட்டா போதுன்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ கத்துவாங்க. அங்கே இருக்க கிளைமேட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அகெயின் அந்த ஒரு ராட்சசம் இடி மின்னக்கூடிய மலை மாதிரி தான் இருக்கும். ஸோ டேங்க் அதுலேயே ஒரு பயம் வந்திருக்கும். இத்தனை வருஷம் காணா போன பயம் அகெயின் வந்திருக்கும். நெல்சன் ப்ளீஸ் விடு நெல்சன், எனக்கு வலிக்குது. தப்பு பண்ணிட்டேயா? இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு வைப்பேன்னு மட்டும் நினைக்காத. நெல்சன் ப்ளீஸ், நான் வாழ்க்கையை இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை விட்டுரு. விட்டுறவா? விட்டுறேன். இப்போ விட்டுறவா? இல்லை எப்போ விட? உன்னை அடையணும்னு ஆசை எனக்கு இருக்கு. இந்த உலகத்தில் நான் ஆசைப்பட்டது என்றைக்குமே நான்
பண்ணி முடிக்காம நான் விட மாட்டேன். அதில் ஒன்றை மட்டும் எப்படிடா விடுவேன்? ம் நெல்சன், நெல்சன், ப்ளீஸ் நெல்சன். நான் நான் ஜங்கு கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். நானும் ஜங்குக்கும் சந்தோஷமா இருக்கணும். எனக்காக எனக்காக அவனை விட்டுரு. அப்போ என் கூட வா. ஆ என் கூட வாடா. எனக்கு ஜங்குக்கு விட்டுணும்ல. என் கூட வா அப்படின்ட்டு நெல்சன் வந்து டேங்க் பக்கத்தில் தாண்டா போக பார்ப்பாங்க. ஆனால் அவரால் முடியாது. அவரால் டேங்கை டச் பண்ண முடியுது. ஆனால் டேங்க்குள்ளே போக முடியலை. ஸோ நெல்சனுக்கு ஒரு மாதிரி கோவமாக வரும். ஸோ டேங்கை வந்து அப்படியே அந்த பெட்டில் தாண்டா தள்ளி விடுவாங்க. டேங்க் ஒரு மாதிரி பயமாயிரும். டக்குன்னு வந்து அந்த பெட்ஷீட் எடுத்து அவங்க உடம்ப தான் கவர் பண்ண பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ளேயும் நெல்சன் வந்து அந்த பெட்ஷீட்டை தூக்கி தூர எறிஞ்சிருவார். ஸோ டேங் வந்து அகைன் அவரை ப்ரொடெக்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது நெல்சன் வந்து டேங் மேலே விழுகிற மாதிரி இருக்கும். பட் அயாங் வந்து வேமா அதுக்குள்ளே எந்திரிச்சு நின்றுவார் அந்த பெட் சைடு. என்ன என்ன மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கேலா அப்படின்னு சொல்லி தாண்டா முடிப்பார். கண்ணு செகண்ட் பார்த்தா டேங்க் பக்கத்தில் வந்து நிற்பாங்க. டேங்க்கே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். ஏன்னா அவர் நிற்கிற போர்ஷன் அப்படி இருக்கு. டேங், நெல்சன், நெல்சன் ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு. உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். நீ என்னை மேலே லவ் பண்ணுறேன்னா என்னை ஜங்கு கூட வாழ விடு. எனக்கு ஜங்கு கூட வாழணும்னு ஆசையாக இருக்கு. ப்ளீஸ் நெல்சன். ஜங்கு கூட வாழணுமா? என்னை பார்த்த நான் தியாகி மாதிரி இருக்கா? இங்கே வரட்டையா? நான் அப்போ மேலே கோபமாக இருந்தேன். ஏன்னா என்னை நீ கொண்டது நீன்னு நினச்சனால. ஆனால் இப்போ எனக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சுட்டையா. என்ன சொல்கிற? சி சி ஜங்குக்கா நீ கொல்ல போகிறேன் அவனை. உன் கழுத்தில் இருக்க செயினை நீ இப்போ கலட்டலைனா கண்டிப்பாக அவனை வச்சு உன்னை கொன்றுவேன். நெல்சன் ப்ளீஸ் நெல்சன், தயவு செஞ்சு ஜங்குக்கை விட்டுரு ப்ளீஸ் நெல்சன். ஜங்குக் 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 ஜங்குக். இந்த ஒரு மாதத்தில் அவன் உனக்கு என்ன அப்படி பண்ணிட்டான்? எதுக்கு எடுத்தாலும் ஜங்குக் 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 தானா? 3 வருஷம் உன் கூட தான் இருந்தேன். நான் இப்போ பெருசாக படலையா உனக்கு? அப்படின்ட்டு டேங்கோட கையை தாண்டா டைட்டாக பிடிப்பாங்க. டேங்க் வலி உயிர் போகும். விட சொல்லி ரொம்ப கத்துவாங்க. ஆனால் அவங்களால சுத்தமாக முடியாது. ஸோ கோவத்தில் நெல்சன் தாண்டா டேங்கை தள்ளி விட்டுருப்பாங்க. அவர் அப்படியே வந்து அந்த ஒரு கபோர்டு மாதிரி இருக்கும். அதில் தான் இடிச்சிருக்கும். ஸோ மண்டையிலேருந்து பிளட்டெல்லாம் வரும்டா. அது பார்க்குறதுக்கே பாவமாக இருக்கும். நம்ம நெல்சன்லாம் கோவமாக அப்படியே டேங்கிட்ட போய் தான் டேங்கோட ஹேரை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிடுவார். ஒழுங்கு மரியாதை அந்த செயினை கழட்டுட்டேன். நீ இப்போ அதை கலட்டலைன்னா நான் ஜங்குக்கு என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். நெல்சன். தயவு செஞ்சு ஜங்குக்கு மட்டும் எதுவும் பண்ணிடாத. எனக்கு ஜங்குக்கு வேணும். ஜங்குக்கு வேணுமா? உங்கள் ஜங்குக்கு வேணுமா? நான் இருக்கிறது பத்தாதா? நெல்சன் நீ புரிஞ்சுக்கிற மாட்ற. நான் ஜங்குக்கு லவ் பண்ணுறேன். அப்போ நான் அவனை விட என்னதெல்லாம் அதிகமாக லவ் பண்ணேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? அப்படியே கோவம் எந்திரிச்சு அங்கே இருக்க கண்ணாடி திங்ஸ் எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுவாங்கடா. நம்ம டேங்க்லாம் பயமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு திங்ஸும் அதை தள்ளி விடும் போதெல்லாம் அதில் இருக்க சின்ன சின்ன திகடு இதெல்லாமே வந்து டேங்க் மேலேயும் பட்டிருக்கும். ஸோ அவரே ட்ரெஸ் போடாமல் இருக்கனால அவர் ஸ்கின்ல நேரடியாக படும்போது அது நிறையா பெயின்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெல்சனுக்கு இது நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் வீமுக்குன்னு தான் பண்ணுவார். ஏன்ட்டையா நான் நேசிக்கிற எல்லாரும் என்ன செகண்ட் ஹேண்டாக வச்சுக்கிறீங்க? எனக்கு வெறுப்பாக இருக்கு. இங்கே வர ஒழுங்கு மரியாதை அந்த செயினை கலட்டிடு. இல்லைன்னு வச்சுக்கோவேன் அப்படின்ட்டு அப்படியே டேங்க் கிட்ட தாண்டா போகிற மாதிரி இருக்கும். பட் சடனாக பார்த்தா யாரோ டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டேங்க் ஒரு மாதிரி பயத்தோடு தான் திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மின் தாண்டா. நம்ம ஜிம்மினுக்கு வந்து நெல்சன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. டேங் வந்து எதையோ பார்த்து பயந்துக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியும்.
ஜிமின், நீ எதுக்கு இங்கே வந்த? இங்கேருந்து கிளம்பு. டேங் அது டேங் என்னாச்சு? சு சுகாக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சாம். ஆ அண்ணனுக்கு ஆமாம், சுகாக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அழுவாங்கடா. ஸோ இந்த சைடு வந்து நம்ம நெல்சன் தான் டேங்கை பார்த்துட்டு தான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மித் பண்ணுவாங்க. நம்ம டேங்க்கே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இப்போ ஜங்குக்கு என்ன ஆயிருக்கும், அண்ணனுக்கு என்ன ஆயிருக்குன்னு ஒரு மாதிரி பயத்திலே தான் இருப்பாங்க. ஸோ அவர் அப்படியே அந்த செயினை தாண்டா கலட்டலான்னு எடுப்பார். பட் அதுக்குள்ளேயும் வந்து ஜிம்மின் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பைத்தியமாடா நீ, இது எதுக்கு இப்போ கலட்டுற? ஜிம்மின், நெல்சன் இங்கே தான் இருக்கான், நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போ. இங்கே வர, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் சொல்கிறது புரியுதா? நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருக்கு எதுவும் ஆகாது, எல்லாரும் சேஃபாக தான் இருக்காங்க. போன இடத்துல சுகாக்கு ஆக்சிடென்ட் நடந்தது அது எதிர்ச்சி, இதுக்காக நெல்சன் இருக்கான்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இல்லை ஜிமின், நான் சொல்கிறது உங்களுக்கு தான் புரிய மாட்டுது. அது நான் இருக்க நிலமையை பார்த்தோம் நீ என்னோட முட்டாள்தனம்னு சொல்லுவியா அப்படின்றாங்க. ஸோ அப்படியே டேங் சொல்லும்போது நெல்சனை தாண்டா பார்க்குறாங்க. நெல்சன் வந்து ஜிம்மினை தான் ஒரு மாதிரி கோவமாக பார்ப்பாங்க. அப்படியே ஜிம்மினை தொடலான்னு தாண்டா வருவாங்க. நம்ம டேங் வந்து டக்குன்னு ஸ்டாப் பண்ணலான்னு பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ளேயும் நெல்சன் வந்து அப்படியே பின்னாடி தள்ளி விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம டேங் வந்து நோட் பண்ணுவாங்க, ஜின்னு வந்து ஒரு டாலர் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த டாலர் வந்து ஜின்னும் போட்டிருக்காங்க, டேங்கும் போட்டிருக்காங்க. அப்படின்னா டேங்கை மட்டும் தொட முடியுது, ஏன் ஜின்னை தொட முடியலன்னு தெரியலை. ஸோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக தான் இருப்பாங்க. நம்ம ஜின்னு வேகமாக வந்து கழட்டி அந்த தாயத்தை தான் அப்படியே டேங் கையையும் அவங்க கையையும் பிடிச்சிக்கிருவாங்க. டேங், எனக்கு எதுவுமே தெரியாது, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ தெரிஞ்சுக்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், நெல்சன்ற ஒருத்தவன் செத்துட்டான். ஆத்மாவை வந்து ஒன்றும் அவனால் பண்ண முடியாது. நீ ஜங்குக்கை லவ் பண்ணுறது உண்மைனா உன் லவ்வில் மட்டும் நீ ஸ்ட்ராங்காக இரு, புரியுதா? நான் உடனடியாக அதை எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீ ட்ரெஸ் பண்ணு, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீ பயப்படக்கு அவசியமே இருக்காது. என்ன சொல்கிற ஜிமின்? நான் சொல்கிறத மட்டும் கேளு. நீ உடனடியாக போய் ஜங்குக்கை பாரு, இந்த நெக்லஸ் உன் கையிலே வச்சுக்கோ. எப்படியாச்சும் ஜங்குக்கை அப்படின்னு அந்த வேர்டு அங்கனக்குள்ளே கட் ஆகும்டா. ஸோ இப்படியே கட் பண்ணிட்டு போட்டால் நம்ம ஜங்குக் தான்டா. நம்ம சுகாக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரிய வந்திருக்கும். நம்ம அங்கிட்டு இருக்க போலீஸ் ஆஃபீஸர் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி கோவமாக வந்து அந்த ஃபோனை தாண்டா வச்சு கோவமாக அந்த ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எதித்தாப்புல வந்து கண்ணாடி இருந்திருக்கும், ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்த டயத்தில் போல். ஸோ ஒரு மாதிரி கோவமாக தாண்டா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த கண்ணாடி தான் கோவமாக பார்ப்பாங்க. சடனாக பார்த்தா அங்கே ஒரு ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி. ஸோ அவரே ஒரு மாதிரி டக்குன்னு பயந்துட்டு திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா இப்போ ஒன்றுமே இருக்காது. அகைன் திரும்பி பார்த்தா ஒரு மாதிரி அவரை யாரோ கண்ணாடியில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவரோட ஹெட்ல இருந்து லைட்டாக பிளட் வரும்டா. ஸோ சடனாக பார்த்தா ஸோ அந்த ஸ்மைல் பார்க்கும்போதே பயமாக இருக்கும். அந்த இடமே ஓரளவுக்கு ஏதோ புயலில் தாக்கப்பட்ட மாதிரி அந்த காற்றெல்லாம் அடிக்கும். அப்படியே ஜங்குக் தாண்டா சிரிச்சுக்கிட்டே கண்ணாடியை பார்ப்பாரு. அவர் தலையில் அடிபட்டனால அந்த ரத்தம்லாம் அப்படியே அவர் ஃபேஸ் ஃபுல்லாக வந்திருக்கும். கண்ணுக்குள்ளெல்லாம் போயிட்டு வெளியே வரும். இஃப் ஐ cannot கெட் யூ அஸ் நெல்சன், உனக்கு நெல்சனா என்னால் உன்னை அடைய முடியலனா ஜியான் ஜங்குக்கா நான் உன்னை அடைவேன். ஒரு தடவை நான் கூட ஒன்றா இருந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது டேயாங். நீ எனக்குன்றத இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. இதுக்கப்புறம் இந்த உடம்பும் எனக்கு தான் சொந்தம், அந்த டேங்கு எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ட்டு ஒரு வெறித்தனமாக இருக்கும்டா அந்த பார்வை பார்க்குறதுக்கே. ஸோ அப்படியே இந்த ஸ்டோரி இங்கனக்குள்ளே கட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறம்
கொண்டு போனேன்னா சுவாரஸ்யம் இல்லாம போயிரும். ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு புடிச்சுச்சா என்னன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா, நான் ரொம்ப பயமுறுத்தல. அண்ட் உங்களுக்கே தெரியும் நான் பயமுறுத்துறதெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டேன்னு. பட் நெக்ஸ்ட் ஒரு பாட்டுல வந்து மேபி அதுவே ஒரு ஃபைனல் பாட்டா இருக்கலாம். ரொம்ப கொண்டு போணும்னு தான் ஆசை. ஆனா பேய போய் ரொம்ப கொண்டு போனா அது எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ மேபி நெக்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு புடிச்ச மாரி சீக்வென்ஸ்லாம் வரதுக்கு நான் ட்ரை பண்றேன். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பார்ட் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் பார்ட்ல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜி. டாடா பை பை சராங்கே. லவ் யூ டா.